அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் என்னும் கிதாபினுடைய 7ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு நமக்கு நன்மையான காரியங்களில் ஒன்று சேரக்கூடிய, முந்தி செல்லக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. ஆமீன். 7ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடத்தின் வரிசையில் இன்றைய விஷயம் என்னவென்றால், இஸ்லாமிய உலகம் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் எனும் தலைப்பிலே முதல் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடத்திலும் இந்த ஹதீஸிற்குள்ள முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு விரிவான விளக்கத்தோடு தான் இன்றைய பாடம் அமையக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாகவே ஹதீஸிற்கு இந்த பாடத்தை எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்தில் எப்படி ஹதீஸிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது, அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகு எப்படி இந்த ஹதீஸிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஹதீஸிற்கு, அதாவது கவுலுன் நபியி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த சொல்லிற்கு, செயலிற்கும், அங்கீகாரத்திற்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதைத்தான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கையான பெருமக்களே, அதாவது சஹாபாக்கள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்பது அற்புதமான ஒன்று. எந்த அளவிற்கு என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட நம்மை விட்டும் தப்பிவிடக் கூடாது, அதை முழுமையாக நாம் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று சஹாபாக்களுடைய ஆவல் மிகுதியாக இருந்தது. எந்த அளவிற்கு என்றால், ஒவ்வொரு சஹாபிகளும் பேசி வைத்துக் கொண்டு, இன்றைக்கு நீங்கள் பெருமானாருடைய சபைக்கு செல்லுங்கள், நாளைக்கு நான் செல்லுகிறேன், நீங்கள் செல்லும் பொழுது அங்கே என்ன செய்தி பேசப்பட்டதோ, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முபாரக்கான அந்த வாயால் என்னென்ன செய்திகளை எல்லாம் சொன்னார்களோ அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நாளை நான் அந்த சபைக்கு செல்வேன், நாளைக்கு அங்கே என்ன சொல்லப்பட இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசி வைத்துக் கொண்டு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹதீஸ் சொற்களை ஒரு வார்த்தை கூட அது நம்மை விட்டும் தப்பிவிடக் கூடாது என்பதில் ரொம்பவும் மிகுதியான ஆர்வத்தோடு அந்த ஹதீஸிற்கு, கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லிற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸை குறித்து நாம் இன்றைய பாடத்திலே பார்ப்போம். இது சம்பந்தமான அற்புதமான செய்தி அது. அதே போன்று சஹாபாக்கள் எந்த ஒரு மார்க்க சட்டமான கேள்வியாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாயால் அதற்கான பதில், தீர்வு கிடைக்க வேண்டும் என்று அதற்காக மிகுந்த ஆசையோடு இருந்தார்கள். எந்த அளவிற்குனா, எவ்வளவு தூரம் தொலைதூரமாக பிரயாணம் இருந்தாலும் சரி, அதை மேற்கொண்டு நம்முடைய சட்டத்திற்கான அந்த தீர்வை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சொல்லின் மூலமாக நாம் கேட்டறிய வேண்டும் என்று சஹாபாக்கள் கொண்டிருந்த ஆர்வமும், சஹாபாக்களுடைய அந்த ஹதீஸின் மீது உண்டான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மீது உண்டான அந்த முக்கியத்துவத்தையும் ஆர்வத்தையும் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தமான நிறைய தகவல்களை இன்றைய பாடத்திலே நாம் எழுத்து வடிவிலே பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள் பார்க்கலாம். இதுவரை சுருக்கமாக சொன்னோம் இஸ்லாமிய உலகம் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம். அதில் முதலாவதாக சஹாபாக்கள் எந்த அளவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இனாயத்துல் முஸ்லிமீன பில் ஹதீசி, ஹதீஸை கொண்டு முஸ்லிம்களினுடைய முக்கியத்துவம், அதாவது ஹதீஸிற்கு முஸ்லிம்கள் அளித்த முக்கியத்துவம் என்னும் தலைப்பிலே நாம இன்றைய பாடத்தை துவங்க இருக்கிறோம். முதலாவதாக சொல்றாங்க பாருங்க, ஃபீ ஹயாத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை ஜீவித காலத்திலே. இந்த ஃபீயுடைய தஅல்லுக நாம இந்த இனாயத்துக்கு கொடுக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை காலத்திலே அளிக்கப்பட்ட முக்கியத்துவம், முஸ்லிம்களால் அளிக்கப்பட்ட முக்கியத்துவம். அப்ப இந்த முஸ்லிம்களை கொண்டு சஹாபாக்கள் நாடப்படுவாங்க. இப்ப பாருங்க, அதை குறித்த விஷயங்களை நாம பார்ப்போம். வலிஹாதா, இன்னும் இதன் காரணமாகத்தான், எதன் காரணமாக, மேலுள்ள பாடத்தை நோக்கிதான் இந்த இஸ்மி ஷாராவை மீட்டணும். ஒவ்வொரு பாடமும் முன்புள்ள பாடத்தோடு தொடர்போடு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் முசன்னிஃப் ஒவ்வொரு பாடத்துடைய துவக்கத்திலேயும் லிஹாதான்னு குறிப்பிடுறாங்க. அப்ப முன்னாடி ஹதீஸிற்கு குர்ஆன் ஹதீஸ்களின் வழியாக அளிக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நாம மேல பார்த்திருந்தோம். அதன் காரணமாகத்தான் கானஹ்திமாமு ஸஹாபதி பில் ஹதீசி இஹ்திமாமன் பாலிகா. இப்ப கான ஆகி இருந்தது எது? இஹ்திமாமு ஸஹாபதி பில் ஹதீசி, ஹதீஸை கொண்டு சஹாபாக்கள் அளித்த முக்கியத்துவம் என்பது, ஹதீஸை கொண்டு சஹாபாக்களினுடைய முக்கியத்துவம் என்பது ஆகியிருந்தது. இஹ்திமாமன் பாலிகா, பாலிகாவுக்கு அழகான என்ற அர்த்தமும் இருக்குது, மிகைப்பான என்ற அர்த்தமும் இருக்கு. நம்ம எதையும் வைக்கலாம். அப்ப அழகான முக்கியத்துவமாக அல்லது மிகைப்பான முக்கியத்துவமாக ஆகியிருந்தது. கானவுடைய ஹபரு இதுதான். அப்ப சஹாபாக்கள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்பது மிக மிகைப்பானதாக அலாதியானதாக இருந்தது என்று குறிப்பிடுறாங்க. வ இனாயத்துஹும் பிஹி இனாயத்தன் அதீமத்தன். வ இனாயத்துஹும் பிஹி, இந்த ஹும்முடைய லமீரு அஸ்ஸஹாபத்து, பிஹி இந்த ஹாவுடைய லமீரு ஹதீஸு. அப்ப ஹதீஸை கொண்டு சஹாபாக்களினுடைய முக்கியத்துவம் என்பது, இனாயத்துக்கு முக்கியத்துவம் தான் அர்த்தம், நம்ம கவனிப்புன்னு வைக்கலாம். என்ன, இங்கே நம்ம முக்கியத்துவம் அர்த்தம் கொடுத்தனால ஒரே மானாதான் இருந்தாலும் ஒரு தமிழில் மாற்றம், நம்ம கவனிப்புன்னு வைக்கலாம். அப்ப ஹதீஸை கொண்டு சஹாபாக்களுடைய கவனிப்பு என்பது ஆகியிருந்தது. இந்த இனாயத்தை நாம இஹ்திமாம்ல அர்த்தம் செய்யணும். இனாயத்தன் அதீமத்தன், மிக பிரம்மாண்டமான ஒரு கவனிப்பாக ஆகியிருந்தது. பாருங்க, அதை தொடர்ந்து சஹாபாக்கள் ஹதீஸை மிக மிக கவனமாக கவனிப்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வ பலக மின் ஹிர்ஸிஹிம் அலா தத்தப்புஇ அக்வாலின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலிஹி அன்னஹும் கானு யதனாவபூன முலாஸமத மஜ்லிஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா லா யஃபூதஹும் ஷைஉன். பாருங்க, வ பலக இன்னும் அடைந்தது, மின் ஹிர்ஸிஹிம் அவர்களினுடைய, இந்த ஹிம்முடைய மீது சஹாபாக்களை பார்த்து போகக்கூடியதாக இருக்கும். அப்ப சஹாபாக்களினுடைய பேராசையின் காரணமாக, எதன் மீது உண்டான பேராசை, இந்த மின்னுக்கு இல்லத்தான் அர்த்தம் வைக்கணும் நாம. அப்ப அலா தத்தப்புஇ அக்வாலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சொற்கள் இன்னும் வ அஃஆலிஹி, அவர்கள் இந்த ஹியுடைய தமீரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அவர்களுடைய செயல்கள் இன்னும் அவர்களினுடைய சொற்களை ஆய்வு செய்வதன் மீது சஹாபாக்களினுடைய அந்த பேராசையின் காரணமாக அடைந்தது. எது அடைந்தது? பலகாவுடைய ஃபாயிலது அன்னஹும் கானு, அந்த சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் எனும் செய்தி அடைந்தது. அப்ப இந்த அன்னஹும் அப்படிங்கிற அந்த அன்னவும் அதன் மஅமூலுகளும் சேர்ந்துதான் பலகாவுடைய ஃபாயிலா அர்த்தம் வைக்கணும். அப்ப என்ன அடைந்தது? அன்னஹும் அவர்கள், இதுவும் யாரு? இந்த சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்கள் கானு ஆகியிருந்தார்கள் யதனாவபூன முலாஸமத மஜ்லிஸிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி இந்த ஹீவுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சபையை அவசியமாக்குவதை
ஒருவர் பின் ஒருவர் செய்பவர்களாக ஆகியிருந்தார்கள். எத்தனாவபூனா எத்தஆக்கபூன்னு அர்த்தம். அப்போ ஒருவர் பின் ஒருவராக ஷிஃப்ட் வாரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையை அவசியமாக்கி கொள்வதை சஹாபாக்கள் மேற்கொண்டார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அதுதான் ஒருவர் பின் ஒருவராக செய்பவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் என்னும் செய்தி அடைந்தது. அப்ப பாருங்க, ஹத்தா எந்த அளவிற்கு என்றால், அப்ப எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சபையை ஒருவர் பின் ஒருவராக அவசியமாக்கி கொண்டார்கள் அப்படின்னா, லா யஃபூதஹும் அவர்களை தப்பாது. ஹும் யாரு? அந்த சஹாபாக்கள். எத்தனாவபூனுடைய அந்த ஃபாயில் தான் இந்த ஹும். அந்த சஹாபாக்களை தப்பாது ஷைஉன் எந்த ஒன்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்த எந்த ஒரு செய்தியும் அவர்களை தப்பாது. அந்த அளவிற்கு ஒருவர் பின் ஒருவராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையை அவசியமாக்கி கொள்பவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள் என்பது அடைந்தது. அப்ப சஹாபாக்கள் அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுல் ஃபிஅல்களை எல்லாம் கவனிப்பவர்களாக, முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணமாக நமக்கு சொல்றாங்க பாருங்க. ரவல் புகாரி ரஹ்மஹுல்லா அறிவித்தார்கள். யாரை தொட்டும் அன் உமர் பின் அல் ஹத்தாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குன்து நான் ஆகியிருந்தேன், அன வ ஜாருன் நானும், வ ஜாருல் லீ எனக்குரிய ஒரு அண்டை வீட்டாரும். எங்கிருந்துள்ள அண்டை வீட்டார்? மினல் அன்சாரி அன்சாரிகளிலிருந்துண்டான எனக்குரிய ஒரு அண்டை வீட்டாரும் இன்னும் நானும் ஆகியிருந்தேன். இந்த ஜாருன் என்பதை நாம அத்தஃபு செய்யணும். அப்போ ஒரு ஃபிஇல் அத்தஃபு செய்ய முடியாது. அதனால குன்துவில் இருக்கக்கூடிய லமீரை வெளியே கொண்டு வந்து அங்க அத்தஃபு செய்யறாங்க. அப்போ அன்சாரிகளில் இருந்துண்டான எனக்குரிய ஒரு அண்டை வீட்டாரும் நானும் ஆகியிருந்தேன். எப்படி ஆகியிருந்தோம்? ஃபி பனி உமையத் பின் ஸைதின், பனு உமையத் பின் ஸைதிலே இருந்தேன். இந்த பனு உமையத் பின் ஸைது என்பது ஒரு இடத்திற்குண்டான பெயர். அதாவது பனு உமையாக்கள் வாழ்ந்த பகுதிங்கிறதுனால அந்த இடத்திற்கே அந்த பனு உமையாக்கள் பெயர் வைக்கப்பட்டு விட்டது என்றுதான் நமக்கு ஷரகுகளை சொல்லித்தராங்க. இந்த மக்கள் அங்க வாழ்ந்தனால அந்த இடத்திற்கு இவங்க பேர் ஆயிடுச்சு. அப்ப பனு உமையத் பின் ஸைது எனும் இடத்திலே நாங்கள் ஆகியிருந்தோம் என்று அர்த்தம். அப்ப இந்த ஃபீ பனி உமையத் பின் ஸைதின் என்பது மஹல்லு நஸ்ப், அதாவது இந்த குன்து உடைய ஹபர். இப்படிதான் ஷரகுகள்லையும் போடுறாங்க. குன்து ஃபிஇல் நாகிஸும் லமீர் இஸ்முமாக இருக்கிறது. இதன் ஹபர் எதுனா இந்த ஃபீ பனி உமையத் பின் ஸைதின், இது மஹல்லு நஸ்ப். அப்ப பனு உமையத் பின் ஸைத் எனும் இடத்திலே நாங்கள் ஆகியிருந்தோம். வஹிய அந்த பனு உமையத் பின் ஸைத் எனும் இடமாகிறது. இந்த ஹிய உடைய லமீர் இந்த பனு உமையாவை பார்த்து போகும். ஜர்னால பனி, அசல் இடத்திற்கு பெயர் பனு தான் வரும். அப்ப பனு உமையத் பின் ஸைத் எனும் அந்த இடமாகிறது மின் அவாலில் மதீனா, மதீனாவினுடைய கிராமங்களில் இருந்தும் உள்ளதாகும். பொதுவா அவாலி அப்படி என்பது ஆலியத் என்பதனுடைய பன்மை. இப்போ ஆலியத் அப்படின்னா என்னதுன்னா, மதீனாவில் உண்டான உயர்ந்த பகுதியில உள்ள இந்த கிராமங்கள், இந்த கிராமத்துக்கு தான் ஆலியத் என்று சொல்லும் வளமை. அந்த ஆலியத்தினுடைய பன்மை தான் அவாலி. அப்ப அர்த்தம் எப்படி வைக்கணும்? மதீனாவினுடைய கிராமங்களில், உயர்ந்த பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். எது? இந்த பனு உமையா என்னும் இடம். அப்ப இந்த பனு உமையத் பின் ஸைத் எனும் இடத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு? நானும் அந்த அண்டை வீட்டாரும் பனு உமையத் பின் ஸைத் எனும் இடத்துல இருந்தோம். அந்த இடம் எங்கு உள்ளதுன்னா, மதீனாவினுடைய உயர்ந்த பகுதியில உள்ள கிராமங்களில் இருந்தும் ஒரு பகுதியாக உள்ளதுதான் இந்த பனு உமையா எனும் இடம். அந்த இடத்துலதான் நாங்கள் ஆகியிருந்தோம் என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க. அதை தொடர்ந்து சொல்றாங்க, வ குன்னா நத்தனாவபு அந்நுசூல அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது இறங்குவதை நாங்கள் ஒருவர் பின் ஒருவராக மேற்கொள்பவராக ஆகியிருந்தோம். அப்ப அந்நுசூல என்னும் வார்த்தைக்கு பொதுவா இறங்குதல் என்றது அர்த்தம் வைப்போம். ஆனா நசல என்னும் அந்த ஃபெயலுக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளது. அதுல மக்கச என்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, தங்குதல், தங்கினான் அப்படின்னு. அப்ப இறங்குதல் என்பதும் பொருத்தமானதாக இருக்கும்.
அதே போன்று மக்கச தங்குதல் என்பதும் கொஞ்சம் பொருத்தமானதாக இங்க இருக்கும். அது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது தங்குவதை நாங்கள் ஒருவர் பின் ஒருவராக மேற்கொள்பவர்களாக ஆகியிருந்தோம். அப்ப எப்படி அதை விளக்குறாங்க பாருங்க. என்சிலு யௌமன் வ அன்சிலு யௌமா. என்சிலு அவர் தங்குவார். என்சிலு உடைய ஃபாயில் யாரு? இந்த அன்சாரிகளில் இருந்து உண்டான அண்டை வீட்டார் சொன்னாங்களா இல்லையா, அவரை சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்சிலு அவர் தங்குவார், யௌமன் ஒரு நாள், வ அன்சிலு இன்னும் நான் தங்குவேன், யௌமன் ஒரு நாள். ஃபஇதா நஸல்து நான் தங்கினால், எனவே நான் தங்கினால், ஜிஅ்துஹு அவரிடத்தில் நான் வருவேன். ஹூடைய தமீர் யாரு? அந்த என்சிலு உடைய ஃபாயில், அதாவது அண்டை அன்சாரிகளில் உண்டானவர் அண்டை விட்டார். அப்ப ஃபஇதா நஸல்து நான் தங்கினால், ஜிஅ்துஹு அவரிடத்திலே நான் வருவேன், பி ஹபரி தாலிகல் யௌமி அந்த நாளினுடைய செய்திகளை கொண்டு அவரிடத்திலே நான் வருவேன். எதிலிருந்துண்டான செய்தி? மினல் வஹயி வஹையில் நின்றும், வ கைரிஹி வஹை அல்லாததில் நின்றும் உண்டான அன்றைய நாளினுடைய செய்தியை கொண்டு அவரிடத்திலே நான் வருவேன். அதே போன்று இதா நசல அவர் தங்கினார் என்றால், இந்த நசலுடைய ஃபாயில் இந்த அண்டை விட்டார், அந்த அண்டை வீட்டார் அவர் தங்கினார் என்றால், இன்னும் அவர் தங்கினார் என்றால், ஃபஅல அவரும் செய்து விட்டார், மிஸ்லதாலிக்க அதே போன்று, அதாவது நான் எப்படி நான் தங்கிய நாளிலே என்னென்ன செய்திகள் பரிமாறப்பட்டதோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக, அந்த செய்திகளை எல்லாம் நான் அவர்கிட்ட போய் சொல்வனோ, அதே போன்று அடுத்த நாள் அவர் தங்குவாரு. அப்ப அவர் தங்கிய நாளில் என்னென்ன செய்திகள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் பரிமாறப்பட்டதோ அந்த செய்திகளை எல்லாம் அவர் எங்கிட்ட வந்து சொல்வார். அதான் ஃபஅல மிஸ்ல தாலிக்க என்பதற்குண்டான விளக்கம். இப்படி இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தருபவர்கள் யாருன்னா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி இது போன்று பெரும் சஹாபாக்கள் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த சொற்களை அவ்வளவு கவனமாக பேணிக்கையாக கவனிப்பவர்களாக முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இது எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் என்கிற செய்தியை நமக்கு உதாரணத்தின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முஸன்னிஃப் அவர்கள். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. பல் மாறாக கான சஹாபியு சஹாபாக்கள் ஆகி இருந்தார்கள். அஸ்ஸஹாபத்தூன்னு வந்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும். இருந்தாலும் அஸ்ஸஹாபியு இந்த அலிஃப்லாமை நாம இஸ்திகராக்குல் அலிஃப்லாமாக வைத்தால் இங்க நாம ஒட்டுமொத்த சஹாபாக்கள் என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். அப்ப சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள். யக்தஉ அல் மசாஃபாத்தில் அல் யக்தஉ அல் மசாஃபாத்தி தொவீலத நீளமான தூரங்களை, இந்த மசாஃபாத்துக்கு புஅதுன்னு அர்த்தம், தூரங்கள், தொலை தூரங்கள். அப்ப நீளமான அத்தொவீலத்த நீளமான தொலை தூரங்களை, யக்தஉக்கு துண்டிக்குதல்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி பறந்து செல்வார்கள்னு அர்த்தம் இருக்கு. லுகத்துகள்ல பார்த்தால் நமக்கு தெரியும். அப்ப நீளமான தொலை தூரங்களுக்கு பறந்து செல்பவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள். எதற்கு போவாங்க? தூரமான அந்த தொலை தூரங்களுக்கு பறந்து எதற்காக செல்வார்கள் அப்படின்னா, லியஸ் அல ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பதற்காக. எஸ் அலவுடைய ஃபாயில் யாரு? இந்த அஸ்ஸஹாபியு என்னும் அந்த வார்த்தை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பதற்காக, எதை குறித்தும்? அன் ஹுக்மின் ஷர்ஈயின் மார்க்கம் சார்ந்த சட்டத்தை குறித்து கேட்பதற்காக வேண்டி நீண்ட தொலை தூரங்களுக்கு பறந்து செல்பவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள். அல் மசாஃபாத்தின்னு சொல்ல காரணம், இது யக்தஉடைய மஃஊலு ஜம்உ முஅன்னஸ் சாலிமாக இருப்பதால் நாம கஸ்ரத்தை கொண்டு நஸ்பு கொடுத்திருக்கிறோம். யக்தஉடைய ஃபாயிலும் இந்த அஸ்ஸஹாபியு தான். அவ சஹாபாக்கள் ஒரு மார்க்க சட்டத்தை கேட்பதற்காக வேண்டி நீண்ட தொலை தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்காக பயணம் மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள். சும்மா பிறகு யஊது பிறகு மீண்டு விடுவார்கள். அவங்க ஊர் எங்கேயோ இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருப்பாங்க. ஒரு மஸ்அலாவிற்காக, ஒரு மார்க்க சட்டத்திற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முபாரக்கான திருவாய் மலர்ந்த அந்த அந்த தீர்ப்பை எதிர்பார்த்து சஹாபாக்கள் நீண்ட நெடிய தூரங்கள் பயணம் மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லித்தராங்க.
இந்த செய்திக்கும் இந்த அளவிற்கு சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த சொற்களுக்கு கவுலுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த அளவுக்கு கவனித்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்ல வராங்க. அதற்கு ஒரு உதாரணமும் சேர்த்து நமக்கு சொல்றாங்க பாருங்க. ரவல் புகாரியு, புகாரி ரஹிமஹுல்லா அறிவித்தார்கள், அன் உக்பத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உக்பத் பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை தொட்டும் அறிவித்தார்கள். என்னன்னு? அன்னஹு, உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிறவர்கள், அஹ்பரத்துஹு அவர்களிடத்திலே அறிவித்தார்கள், இம்ரஅத்துன் ஒரு பெண். இப்ப அஹ்பரத்துடைய ஃபாயில் இம்ரஅத்துன், இந்த ஹூவுடைய லமீர் யாரு? உக்பா ரலியல்லாஹு. அப்போ உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே அறிவித்தார்கள், இம்ரஅத்துன் ஒரு பெண் அறிவிக்கிறார்கள். என்ன அறிவிக்கிறாங்கன்னா, பி அன்னஹா அந்த பெண்ணாகிறவள், அதாவது இந்த அறிவிக்கக்கூடிய அந்த பெண், இந்த ஹாவுடைய லமீர் இம்ராத்தை பார்த்து போகும். அந்த பெண்ணாகிறவள் அர்லஅத்துஹு அந்த பெண் பால் கொடுத்திருக்கிறாள். ஹூ ஹூடைய லமீர் உக்பா ரலியல்லாஹு, உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த பெண் பால் கொடுத்திருக்கிறாள். ஹிய அந்த பெண், லமீரை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹியவுடைய மர்ஜிஇ அந்த இந்த இம்ராத் பெண். அப்ப அந்த பெண் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பால் கொடுத்திருக்கிறாள். வ ஜௌஜஹு அவர்களினுடைய ஜோடியான, இந்த ஹூவுடைய லமீர் யாரு? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய ஜோடியான, அதாவது மனைவியான பெண்ணிற்கும் இந்த பெண் பால் கொடுத்திருக்கிறாள் என்று அந்த பெண் அறிவிக்கிறாள். யார்கிட்ட அறிவிக்கிறா? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அதாவது உக்பா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை மணந்திருக்கிறாங்க, திருமணம் செய்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு பெண் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கும் நீங்கள் யாரை திருமணம் செய்திருக்கிறீங்களோ அவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் நான் பால் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னது? பால்குடி சகோதர சகோதரிகள். நீங்கள் திருமணம் செய்வது ஹராம் அப்படிங்கிற விஷயத்த அந்த பெண் சொல்றாங்க. உடனே ஃபரக்கிப மின் ஃபௌரிஹி, ஃபரக்கிப உடனே அவர் வாகனித்தார். யாரு? இந்த ரக்கிபுடைய ஃபாயில் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு உடனே வாகனித்தார்கள். மின் ஃபௌரிஹி, ஃபௌர் என்னும் வார்த்தைக்கு லோகத்துல சொல்லுவாங்க லஹலத், அந்த வினாடி. அப்ப தன்னுடைய இந்த ஹூவுடைய லமீரும் யார் தான்? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப தன்னுடைய அந்த நொடியிலிருந்தே வாகனித்தார்கள். யாரு? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு கிளம்புறாங்க, வாகனிக்கிறாங்க. எங்க போறாங்க? இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபில் மதீனத்தி, மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமாக வாகனித்தார்கள். இது ஜும்லா பாருங்க. வகான பி மக்கா, ஜும்லா ஹாலியா. வகான அவர்களுமோ, யாரு? கானவுடைய இஸ்ம் யாரு? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவோ அவர்களும் ஆக இருந்த நிலையில், எங்க? பி மக்கத்த, மக்காவிலே அவர்களும் ஆக இருந்த நிலையில், அந்த வினாடியிலிருந்தே உக்பா ரலியல்லாஹு அன்ஹு பயணித்தார்கள். எங்கே? மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கமாக பயணித்தார்கள். எதற்கு? எஸ் அ லஹு என்று வைக்கலாம். அப்ப இங்க ஒரு லாம் போக்கப்பட்ட மாதிரியும், எதற்காக பயணித்தார்கள்? லி எஸ் அ லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஹூவுடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பதற்காக பயணித்தார்கள் என்று நாம வைக்கலாம். அது பொருத்தமான ஒன்றாக இருக்கும். எஸ் அலுஹூன்னு வைத்தால் ஜும்லா ஹாலியாக, கேள்வி கேட்கக்கூடியவர்களான நிலையில் என்று வைக்கலாம். இதைவிட பொருத்தமானது லி எஸ் அலஹு என்ற தக்தீரோடு வைக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். அப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பதற்காக வேண்டி அவர் அந்த வினாடியிலிருந்தே அவர் பயணத்தை மேற்கொண்டார். எதை குறித்தும் கேட்பதற்காக? அன் ஹுக்மில்லாஹி, அல்லாஹுவினுடைய தீர்ப்பை குறித்து, அல்லாஹுவுடைய சட்டத்தை குறித்தும் கேட்பதற்காக வேண்டி. எது விஷயத்தில் உண்டான சட்டம்? ஃபீமன் ஒருவரின் விஷயத்திலே உண்டான சட்டம். தஸவ்வஜ அந்த ஒருவர் திருமணம் முடித்து கொண்டார். தஸவ்வஜவுடைய லமீர் ஃபாயில் இந்த மண்ணை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த ஒருவர் திருமணம் முடித்து கொண்டார். இம்ரஅத்தன் ஒரு பெண்ணை. லா யஅலமு அந்த ஒருவர் அறிய மாட்டார். லா யஅலமுடைய ஃபாயில் இந்த மண், திருமணம் முடித்த அந்த நபர் அறிய மாட்டார். அன்னஹா அந்த பெண்ணாகிறவள், இந்த ஹாவுடைய லமீர் இம்ரத், யாரை அவர் திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணாகிறவள், உஹ்துஹு ஃபிர் ரலாஇ, ரலாயிலே அதாவது பால்குடி உறவில் அவருடைய சகோதரி என்பதை அவர் அறியாத நிலையில் ஒரு பெண்ணை ஒரு நபர் திருமணம் முடித்து கொண்டார். இப்படிப்பட்ட நபர் விஷயத்திலே அல்லாஹுவினுடைய சட்டத்தை குறித்தும் கேட்பதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்பதற்காக உக்பா ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அந்த வினாடியிலேயே
மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள். அப்போ அன்னஹா என்பது இம்ராத்தை பார்த்து போகும், உஹ்துஹு அன்னவுடைய ஹபர். சரி, இப்படி அந்த ஒரு நபர் திருமணம் முடித்து விட்டார். சும்ம பிறகுதான் அஹ்பரத்துஹு அந்த நபரிடத்தில், ஹூவுடைய லமீர் யாரு? இந்த திருமணம் முடித்த அந்த நபர். மன் அந்த நபரிடத்திலே அறிவித்தால், பிதாலிக்க இந்த செய்தியை கொண்டு. இந்த செய்தி இஷாரா, தாலிக்கோட இஷாரா எங்க போகுது? அன்னஹா உஹ்துஹு ஃபிர் ரலாஇ, ரலாயிலே அந்த பெண் அவருடைய சகோதரி எனும் அந்த செய்தியை கொண்டு அந்த நபரிடத்திலே அறிவித்தால், யாரு? மண் ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண்? அருளாத்துஹுமா அந்த இருவருக்கும் பால் கொடுத்தாலே அந்த பெண் அறிவிக்கிறாள். இந்த ஹுமாவுடைய லமீர் யாரு? இந்த மண். அதே போன்று இந்த இம்ராத், திருமணம் முடித்த அந்த நபர் யாரை திருமணம் முடித்தாரோ அந்த பெண். இப்படி அந்த இருவரிடத்திலே, அந்த இருவருக்கும் யார் பால் கொடுத்தார்களோ அந்த பெண் அந்த நபரிடத்திலே வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறாள். இப்படிப்பட்ட நபர் விஷயத்தில் அல்லாஹுடைய சட்டம் என்ன என்பதை குறித்தும் கேட்பதற்காக உக்பா ரதியுல்லாஹு அன்ஹு மதீனா நோக்கி விரைந்து வருகிறார்கள். வந்து கேட்கிறாங்க. அப்ப ஃபகால லஹு அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லஹு, லஹுடைய லமீர் யாரு? அந்த வாகனித்து வந்த உக்பா ரதியுல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? கைஃப வகது கீல, கைஃப எப்படி, வகது கீல இவ்வாறு சொல்லப்பட்ட நிலையில் எப்படி. என்ன அர்த்தம்னா, என்ன விளக்கம்னா, இப்படி ஒரு பேச்சு அடிபட்டதற்கு பிறகு உங்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்ற அர்த்தத்துல கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, ஃபரஜஅ அர்-ரஜுலு அந்த நபர் திரும்பி சென்றார். உடனே அந்த நபர் யாரு? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி சென்றார்கள். வஃபாரக இம்ரஅத்தஹு தன்னுடைய மனைவியை விட்டும் பிரிந்து விட்டார்கள். ஃபாரகவுடைய ஃபாயில் யாரு? அர்-ரஜுல், அதாவது உக்பா ரலியல்லாஹு அன்ஹு பிரிந்து விட்டார்கள். இம்ரஅத்தஹு தன்னுடைய மனைவியை விட்டும். ஹுடைய லமீர் அந்த அர்-ரஜுல். அப்ப தன் மனைவியை விட்டும் பிரிந்து விட்டார்கள். ஃபதஸவ்வஜத் அந்த பெண்ணும் திருமணம் முடித்து விட்டால், பிகைரிஹி அவர் அல்லாத ஒருவரை கொண்டு. இந்த ஹூவுடைய லமீர் யாரு? அந்த அர்ரஜுல், அதாவது உக்பா ரலியல்லாஹு, உக்பா ரலியல்லாஹு அல்லாத ஒருவரை கொண்டும் அந்த பெண் திருமணமும் முடித்து கொண்டாள். இந்த வரலாறை நமக்கு சொல்ல காரணம் என்னவென்றால், ஒரு சட்டம் நமக்கு தேவை, தெளிவு வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அணுகுகிறாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயால் வரக்கூடிய கவுல், அந்த ஹதீஸ், அது அற்புதமானது. அதை நாம கேட்கணும். அந்த சட்டத்தை நாம, தீர்வை அவர்களின் வாயால் நாம கேட்டு பெறணுங்கிறதுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனா நோக்கி அந்த சஹாபி கிளம்புகிறார்கள் என்றால், சஹாபாக்கள் கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொற்களுக்கு அவர்கள் அளித்த முக்கியத்துவமும், அதை கேட்பதில் அவர்கள் கொண்ட ஆர்வமும் ஆசையும் நமக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகிறது. அதே போன்று அடுத்து, வகான நிசாஉ யஸ்அல்ன ஜௌஜாத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபில் உமூரில் ஹுசூசியத்தி. வகானன் நிசாஉ பெண்களாகி இருந்தார்கள். வகானத்து என்று வருவதுதான் மிக பொருத்தம். ஆனால் கானா என்று வருவதும் தவறல்ல. நிறைய ஹதீஸுகள்ல கானன் நிசாஉ போன்ற வார்த்தைகளும் கூட இடம்பெற்றிருக்கு. அப்போ கானன் நிசாஉ பெண்கள் ஆகியிருந்தார்கள். எஸ் அல்ன கேட்பவர்களாக, ஜௌஜாத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்பவர்களாக இருந்தார்கள். எது விஷயத்தில்? ஃபில் உமூரில் ஹுசூசியத்தி குறிப்பிட்ட சில காரியங்களில். அல்லத்தி எப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில காரியங்கள்? தஸ்தஹில் மர்அத்து ஒரு பெண் வெட்கப்படுவாள், அன் தஸ் அல கேட்பதற்கு, ஃபீஹா, ஃபீஹா என்னும் லமீரு இந்த அல்லத்தியை பார்த்து போகும். அப்போ ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எந்த காரியங்களின் விஷயத்திலே கேட்பதற்கு ஒரு பெண் வெட்கப்படுவாளோ அப்படிப்பட்டதான குறிப்பிட்ட காரியங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய மனைவிமார்களிடத்தில் பெண்கள் கேள்வி கேட்பவர்களாக ஆகியிருந்தார்கள். அப்போ பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சில கேள்விகளை கேட்பதற்கு பெண்கள் வெட்கப்பட்டு பெருமானாருடைய மனைவிமார்களிடத்தில், சஹாபிகளிடத்திலே பெண்கள் கேள்விகளை கேட்பார்கள். அப்படித்தான் ஃபகது அருசல
அஹதுன் அஹது சஹாபதி, சஹாபாக்களிலிருந்து ஒருவர் அனுப்பி வைத்தார். நிச்சயமாக ஒருவர் சஹாபாக்களில் ஒருவர் அனுப்பி வைத்தார். இம்ரஅத்தஹு, தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்தார். இந்த ஹூவுடைய லமீரு அஹத். அப்போ சஹாபாக்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியை அனுப்பி வைத்தார். தஸ் அல என்று வைக்கலாம். அப்ப லித் அன் தஸ் அலன்னு அங்க அர்த்தம் வைக்க வேண்டியதாக இருக்கும். அன் தக்பீலி ஸாயிமி லி ஜௌஜத்திஹி, ஒரு நோன்பாளி லி ஜௌஜத்திஹி, ஹி உடைய லமீர் அந்த அஸ்ஸாயிம் நோன்பாளி. அப்போ ஒரு நோன்பாளி தன்னுடைய மனைவியிற்கு முத்தம் கொடுப்பதை தொட்டும் கேட்பதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை ஒரு சுஹாபி அனுப்பி வைத்தார். யார்கிட்ட அனுப்பி வைப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த மனைவி அந்த பெண் சென்ற பொழுது ஃபஅஜாபத்ஹா உம்மு சலமத்த ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணிடத்தில், அதாவது இந்த ஜௌஜத்திடத்திலே பதில் கொடுத்தார்கள். என்ன பதில் கொடுக்கறாங்க? பி அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிறவர்கள் கான ஆகியிருந்தார்கள், யுகப்பிலு முத்தம் கொடுப்பவர்களாக ஆகியிருந்தார்கள், வஹுவ அவர்களுமோ, யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமோ ஸாயிமுன் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்பதை கொண்டு பதிலளித்தார்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அப்போ இந்த செய்திகள் நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, சஹாபாக்கள் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவமும் முன்னுரிமையும். சஹாபாக்கள் கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக, அந்த ஹதீஸை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்திருந்தார்கள். அதற்காக அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், நேரங்களை ஒதுக்கி ஒவ்வொரு சஹாபியும் மாறி மாறி பெருமானாருடைய சபையில் கலந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். எவ்வளவு மார்க்க சட்டமான எந்த ஒரு பிரச்சனையாக கேள்விகளாக இருந்தாலும் அதற்கான தீர்வை காண நெடுந்தொலைவு பயணம் செய்து பெருமானாரை சந்தித்து அவர்களிடமிருந்து பதிலை பெறுபவர்களாக இருந்தார்கள். மார்க்க சட்ட ரீதியான கேள்விகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை அணுகுபவர்களாக, இந்த அளவிற்கு ஹதீஸ் இருக்கு, கவுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கள் இருக்கு, சொல்லிற்கு நல்ல மகத்துவமும் முக்கியத்துவமும் வழங்குபவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். எங்க? ஃபி ஹயாத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹயாத்திலே, ஜீவித காலத்திலே என்று இந்த தலைப்பை, இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அதற்கு அடுத்த பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்பதை நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.